லட்சக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் மோடி அரசை எதிர்த்து போராடினார்கள். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்காத கொடுமை, ஒரு கொடுமையை இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்களினுடைய அரசு செய்திருக்கிறது. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நீட் எதிர்ப்பு போராட்டம் குறித்து பேச இருக்கிறோம். வடநாட்டில் கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு ஒன்று உருவாகி, அந்த அமைப்பு நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த போது அதை விலக்கி வித்த போது கடுமையாக அதை எதிர்த்து மாணவர்கள் போராட்ட களத்துக்கு வந்தார்கள். அவர்கள் முன்வைத்த கோரிக்கை, கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் அவர்கள் முன்வைத்த பிரதான கோரிக்கை. அந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராட்ட களத்துக்கு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் கடுமையாக ஒன்றிய அரசை, மோடி அரசை எதிர்த்து போராடினார். வழக்கம் போல மோடி அரசு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பஞ்சாப்ல இருந்து வந்திருக்க காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அதை ராணுவத்தை வச்சு சுடுவாங்க, காவல்துறையினரை வைத்து அடித்து ஒடுக்குவார்கள். மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஓ இவங்கெல்லாம் காலிஸ்தான் தீவிரவாதிகளோ அப்படின்னு சொல்லி மக்களும் என் மேல நெருப்பு படலை, என்ன அது எந்த தொந்தரவும் பண்ணலைன்னு சொல்லி இவங்க அமைதியா இருப்பாங்க. போராடுறவங்கலாம் ஏதோ குற்றவாளி போலவும், வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ரொம்ப நேர்மையானவர்கள் போலவும் ஒதுங்கி இருப்பார். இப்ப தொழிலாளர்கள் போராடினாங்க அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தூண்டி விட்டு இவங்க எல்லாம் போராடுறாங்க, இவங்க எல்லாம் நகர்ப்புற நக்சல்கள், இவர்கள் இந்த நாட்டை சீர்குலைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச சக்திகள், பார்ப்பனிய சக்திகள் என்ன செய்வாங்க, மக்களை திசை திருப்புவாங்க, மடை மாற்றுவாங்க. அதே மாதிரி சிஏஏ போராட்டம், இந்த நிலப்பரப்பில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற போது அதற்கு எதிராக மக்கள் இறங்கி போராடும் போது இது இஸ்லாமியர்கள் நடத்துகிற இந்துக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மத உணர்வை தூண்டிவிட்டு அவர்களை அடித்து நொறுக்கி இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். இதை எல்லாத்தையுமே பாசிச பாஜக அரசு இப்படித்தான் இதை எல்லாத்தையுமே செய்யும். ஆனா இந்த தடவை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்துகிற மாணவர் போராட்டத்தை என்ன சொல்லியும் அவங்களால மக்கள் மத்தியில ஒரு விரோதத்தை மாணவர்களுக்கு எதிராக உருவாக்க முடியல. காரணம், இளைஞர்கள், மாணவர்கள், படித்து கொண்டு இருப்பவர்கள், இந்த நாட்டின் எதிர்காலம் அவர்கள் தான். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அரசியல்வாதிகள், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் போன்றவர்கள் நீட் தேர்வை, அதனுடைய அந்த வினாத்தாளை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிறார்கள், ஒரு நாடகமாக, ஒரு சூதாட்டமாக இந்த நீட்டு தேர்வை நடத்துகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து கடுமையாக போராடினார்கள். அவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்த போது அந்த மாணவர்கள் அந்த தண்ணியை மகிழ்ச்சியா அதில் குளித்தார்கள். காவல்துறையினர் வெறி கொண்டு மாணவர்களை தாக்க வருகிற போது நடு ரோட்ல ஆயிரக்கணக்கான பேர் நேரா நின்று ஜனகணமன தேசிய கீதத்தை பாடி அவர்கள் விரைப்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே வைக்கப்பட்டிருந்த அந்த தடுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு சைக்கிள் ஓட்டுறது மாதிரி அதுல ஏறி ஜாலியா அந்த பக்கம் இந்த பக்கமும் சுத்தி விளையாண்டார்கள். இவர்களால் கட்டுப்படுத்த முடியல. இளைஞர்கள் சக்தி பல பேரை அடித்து கொன்றார்கள். இப்படியான இந்த சூழல்ல தான் பாரதிய ஜனதா கட்சி, பாசிச பாரதிய ஜனதா கட்சி, இந்துத்துவ பாரதிய ஜனதா கட்சி, எந்த பேட்சும் இல்லாத யூனிஃபார்மை மட்டும் போட்டுக்கிட்டு மாணவர்களை அடித்து நொறுக்கிய ரவுடிகளை வைத்து அடித்த பாரதிய ஜனதா கட்சி, RSS குண்டர்களுக்கு யூனிஃபார்ம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல யூனிஃபார்மே போடாம ரோட்ல பெரிய பெரிய நீண்ட கழிகளோடு வந்து மாணவர்களை அடித்தார்கள். நீ எல்லாம் யாரு, எதற்காக கையில இவ்வளவு பெரிய கம்பை வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று ஒரு மாணவி கேட்கிறாள். அந்த கையில கம்பு வச்சிருந்தவன் எந்திரிச்சு அந்த RSS காரன் அந்த மாணவியை மாட்டடி அடிக்கிறான். இப்படியான சூழல்ல தான் இன்னைக்கு இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ராஜினாமா செஞ்சாரு, அதனால இங்க ஒன்றும் நடக்க போறதில்ல. சிஸ்டம் மொத்தமும் அப்படியே சேஞ்ச் ஆக போறதில்ல. வேற ஒரு கல்வி அமைச்சரை, வேற ஒரு பார்ப்பான அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதைத்தானே செய்வாங்க. மொத்த நீட் தேர்வு குறித்த எந்த ஒரு மாற்றத்தையும் சீர்திருத்தத்தையும் அவர்கள் செய்யவில்லை. இன்னைக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. மோடி அரசு
பயந்து நடுங்கி இன்னைக்கு ஒரு குழுவை அமைச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அதே போராட்டம் தமிழ்நாட்டிலும் வெடித்தது. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் அந்த போராட்டம் வெடித்தது. தமிழ்நாட்டில் போராடுறது ஒரு வித்தியாசம். வட இந்தியாவில் போராடிய நீட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் நடந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாடு எப்பவுமே இந்தியாவில் எல்லா விடயங்களுக்கும் முன்னோடியா இருக்கும். இந்தியாவில் இந்தியை பொது மொழியாக அலுவல் மொழியாக ஏற்க வேண்டும் என்று சொன்னபோது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஏற்றது. ஆனால் தமிழ் மாநிலம் மட்டும் அதை ஏற்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி என்பது உலக பிரசித்தி பெற்ற மொழி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் தமிழ் மொழியிலிருந்து தோன்றியது. இது நம்ம தமிழனாக இருப்பதால் தமிழ் மொழி என் மொழி தாய்மொழி சிறந்த மொழி அப்படிங்கிறதுக்காக இல்ல. உலக மொழியியல் ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து கடைசியா அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். தமிழ் மொழியில் இருந்துதான் எல்லா மொழிகளும் உருவாகி இருக்கிறது என்று ஒரு முடிவுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில தனித்துவமான ஒரு மொழியை நாம் கொண்டிருக்கிறோம். இந்தி போன்ற ஒரு அதிகார ஆதிக்க மொழி தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா தமிழர்கள் தங்களுடைய வரலாற்றை மறந்து விடுவார். தமிழர்களிடம் இருக்கிற ஆகச்சிறந்த இலக்கிய சொத்துக்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விடும். ஆகவே தமிழர்கள் இந்திய நிலப்பரப்பில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக 300க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ் வாழ்க என்று தனது குடும்பத்தை தனது சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ் மொழிக்காக பேசுகிற ஒரு மொழி உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்தவர்கள் உலகத்திலேயே தமிழர்கள் தான். அப்படியாப்பட்ட தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த நீட் தேர்வில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று தமிழர்கள் கேட்கவில்லை. தமிழகத்திலே இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் நீட் தேர்வில் சீர்திருத்த வேண்டும் என்று கேட்கவில்லை, நீட்டே வேண்டாம் என்று கேட்கிறார்கள். நீட் என்கின்ற இந்த சூதாட்டத்தை மாணவர்களை தரப்படுத்துகிற இந்த பார்ப்பனிய சிந்தனையை இந்த சனாதான கருத்தை கிராமப்புறங்களில் இருக்கிற எளிய குடும்பத்தில் பிறந்து படித்து எழுந்து வருகிற பிள்ளைகளை ஒடுக்குவதற்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்து பிள்ளைகள் மருத்துவர்கள் ஆகிவிடக் கூடாது என்று தடுத்து நிறுத்துகிற இந்த சனாதான சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த நீட்டே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடுகிறார். வடநாட்டில் இருக்கிறவன் சீர்திருத்தம் வேணுங்கிறான், எங்களுக்கு சீர்திருத்தம் இல்லையா, நீட்டே வேணாயா அப்படின்னு தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறார். தமிழ்நாடு எப்படியாப்பட்ட மாநிலம்னா நுழைவுத் தேர்வே வேண்டாம் என்று ஒட்டுமொத்தமாக கல்வியில் புகுத்தப்பட்ட நுழைவுத் தேர்வுகள் அனைத்தையும் மறுத்த மாநிலம் தமிழ்நாடு. எந்த ரூபத்தில் நுழைவுத் தேர்வு வந்தாலும் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி போராடியவர்கள் இன்றைக்கு களத்தில் நின்று போராடுகிற அந்த மாணவர்களை தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு எப்படி நடத்துது அப்படின்னா, வட மாநிலங்களில் எவ்வளவு மோசமாக மாணவர்கள் அடித்து துன்புறுத்தப்படுகிறார்களோ அதே போல காவல்துறையை வைத்து இங்கும் மாணவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். அதுவும் எப்படி, நேம் பேட்ச் இல்லாத போலீஸ் அடையாளங்களை எதையும் வச்சுக்காத பொறுக்கிகள் போல ரவுடிகள் போல வருகிற காக்கி சட்டை போட்டவர்கள் மாணவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். இதுல ரொம்ப கொடுமை என்னன்னா, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்காத கொடுமை, ஒரு கொடுமையை இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்களினுடைய அரசு செய்திருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்வி வளாகத்துக்குள் அனுமதி இல்லாமல் காவல்துறை இதுவரை நுழைந்ததில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தாவேகா அரசு அந்த விதியை மீறி இருக்கிறது. கல்வி வளாகத்துக்குள் சென்று வகுப்பறையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களை நாங்கள் முன்னெச்சரிக்கையாக கைது செய்கிறோம் என்று சொல்லி கைது செய்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஒரு மோசமான அரச செயல்பாடு. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த தவறுக்காக தமிழக மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். காவல்துறை அனுமதி இல்லாமல் கல்லூரி வளாகத்துக்குள் சென்று மாணவர்களை கைது செய்தது பெரும் குற்றம். இந்த குற்றத்தை தமிழக அரசு இன்றைக்கு செய்திருக்கிறது. ஆகவே எப்படி இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்துக்குள் சட்டப்படி இந்தி மொழி அனுமதிக்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறதோ அதே போல இந்த சனாதான சிந்தனை கொண்ட நீட் தேர்வை தமிழகத்துக்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சென்ற அரசு இப்படிதான் சொன்னிச்சு. நிறைய பேர் இப்ப போராட்ட களத்துல இருக்கிறாங்க. மதிப்புக்குரிய இயக்குனர் வெற்றிமாறன், மதிப்புக்குரிய இயக்குனர் அமீர் அவர்கள், மதிப்புக்குரிய இயக்குனர் பா ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாம் போராட்ட களத்திலே நிற்கிற போது பொது வெளிகளிலே இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், ஏன் கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் மௌன விரதம் இருந்தீர்களா? எதற்காக 5 வருஷமா நீட்டை எப்படி ஒழிக்க வேண்டும் என்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரே, அவர் சட்டையை பிடித்து 5 ஆண்டு காலத்தில் ஏன் உங்களால்
ஒழிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள முடியவில்லை. ஏன் நீங்கள் எல்லாம் மௌன விரதம் இருந்தீர்களா? இப்போ தாவேக அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த 2 மாசத்துல நீட்டை ஒழிக்கணும்னு நீங்க எல்லாம் களத்துல வந்து பெரும் போராளிகள் போல நிக்கிறீங்களே, ஏன் கடந்த 5 ஆண்டுகளாக ஏன் போராடவில்லை? இந்த கேள்வியை பொதுவெளியில் இணையதளங்களில் பெரும் கேள்வியாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வட இந்தியாவில் போராட்டம் வந்த பிறகு, ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்த பாசிசத்துக்கு எதிரான போராட்டம் இருக்குல்ல, அதை எப்பவுமே தமிழ்நாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டம் வடநாட்டில இருந்து வரல. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் தான் அந்த போராட்டத்தை ஒரு பெரும் தீயாக பற்ற வைத்து தமிழகமே நடுநடுங்கிற அளவுக்கான அந்த போராட்டம் வெடிச்சு இந்திய அரசு கவனம் பெற்று தமிழக அரசு பயந்து நடுங்கி ஜல்லிக்கட்டின் மீதான தடையை நீக்கினார்கள். அதுபோல தமிழகம் என்பது நியாயமான போராட்டங்களை முன்னெடுக்கிற மனநிலை கொண்ட ஒரு மாநிலம். அதிலையும் குறிப்பா வந்து இந்த இந்துத்துவ சிந்தனை, RSS சங்க பரிவார இயக்கங்களுக்கு எதிரான பாசிச சிந்தனைக்கு எதிரான போராட்டத்தை அரங்கங்கள்ல நடத்தினா ஒர்க் அவுட் ஆகாது. அது வீதிக்கு வரணும், அது இளைஞர்கள் கையில இருக்கணும், அது மாணவர்கள் கையில இருக்கணும், அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கிராமப்புறங்கள்ல படிக்கிற ஒரு மாணவனுக்கும் நகர்ப்புறத்துல படிக்கிற ஒரு மாணவனுக்கும் ஒரே கேள்வி அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியாகும்? இது யாருக்கு எதிரானது? கிராமப்புறத்தில் இருந்து வருகிற ஏழை எளிய பையனுக்கு, அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு எதிரானது இல்லையா? நான் கேட்கிறேன். அப்ப பணக்கார வீட்டு பிள்ளையும் ஒரு கூலி தொழிலாளியினுடைய பிள்ளையும் ஒரே தேர்வை எழுதி அவர்கள் மருத்துவத்துறைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இது எப்படி யாருக்கு எதிரானது? இது அந்த ஏழை எளிய கூலி விவசாய வீட்டு பிள்ளைக்கு எதிரானது இல்லையா? சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு இந்த நீட் கோச்சிங் சென்டர் வச்சு நடத்துறவங்க பூரா பார்ப்பனர்கள் வச்சு நடத்துறாங்க. பார்ப்பனர்கள் சம்பாதிப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாக இந்தியா முழுவதும் இந்த நீட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப நுட்பமானது. இதை நீங்க பார்க்கணும். கல்வி பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் என்று ரிசர்வ் செய்து பல நூற்றாண்டுகளா அவங்க படிச்சாங்க. வேற எவனும் படிக்க கூடாது, பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்கணும். கோவில்னா நாங்க மட்டும்தான் பூஜை செய்வோம், அது ரிசர்வ் செய்யப்பட்டிருந்துச்சு. பார்ப்பனர்கள் மட்டும்தான் ரிசர்வ் பண்ணணும். டாக்டர் ஆகணும்னா பார்ப்பனர்கள் மட்டும்தான் டாக்டர் ஆகணும். வக்கீல் ஆகணும்னா பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்கணும், வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணப்பட்டு இருந்துச்சு. ரிசர்வேஷனை கொண்டு வந்தது பார்ப்பனர்கள் தான் முதல். இதையெல்லாம் நாங்கள் தான் செய்வோம், நீங்கள் செய்யக்கூடாது என்று ஏனைய மக்களை தடுத்து நிறுத்தி ரிசர்வ் செய்து வைத்து வாழ்ந்தவர்கள் பார்ப்பனர்கள். அதற்கு குந்தகம் விளைவிக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களினுடைய சட்ட திருத்தங்கள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து எல்லோரும் படிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கிய போது பார்ப்பன பிள்ளைங்களை விட நம்ம பிள்ளைங்க பயங்கரமா படிச்சாங்க. போட்டி வச்சா பார்ப்பனர்கள் தோத்து போகிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் படித்து பெரிய அளவுக்கு வளர்ந்து வருகிற போது எப்படியாவது இதை தடுத்து நிறுத்த வேண்டும். படிப்பு என்று சொன்னாலே பார்ப்பனர்கள் தான் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 3 வயதில் ஒரு பப்ளிக் எக்ஸாம், 5 வயதில் ஒரு பப்ளிக் எக்ஸாம், 8ஆவதில் ஒரு பப்ளிக் எக்ஸாம், 10ஆவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், 12ஆவதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், அதன் பிறகு 12ஆவது படித்து நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்து வந்தாலும் நீட் என்கின்ற ஒரு பெரும் கட்டையை போட்டு எங்கள் வீட்டு பிள்ளைகள் மருத்துவம் படிக்க கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறார்கள். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த அமைப்பில் இருக்கிற தம்பி தங்கைகள் இதை இன்னும் உணரல. காக்ரோச் ஜனதா பார்ட்டி தர்மேந்திர பிரதான் என்கிற ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்துவிட்டால் எல்லாம் சரியாகி போய்விடும் என்று நினைப்பது சரியல்ல. ஒட்டுமொத்தமாக இந்த நீட் என்கிற தேர்வு மாணவர்களுக்கு எதிரானது. இது இங்க இருக்கக்கூடிய எளிய பிள்ளைகளுக்கு எதிரானது. ஒரு வகுப்பினர் மட்டுமே, பணக்காரர்கள் மட்டுமே பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த உயர் படிப்பு படிக்கிற அந்த மெட்ரிகுலேஷன் படிப்பு படிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் இந்த மருத்துவர்கள் ஆகணும். அதை கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சில பேர் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு தரமான மருத்துவம் வர்றதுக்கு நீட்டு நாங்க வைக்கிறோங்க. எப்படிங்க தரமான மருத்துவம் வர்றதுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து நீட்டு தேர்வு அந்த அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி வாங்கி கொடுத்து தரமான மருத்துவர்களை நீங்க உருவாக்க போறீங்களா? நான் கேட்கிறேன். அப்ப இதுக்கு நீட்டு தேர்வுக்கு முன்னாடி இருக்கிற மருத்துவர்கள்லாம் வந்து தரமான மருத்துவர்கள் இல்லையா? நான் கேட்கிறேன். நீட்டு தேர்வு எழுதுனதுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த சிலபஸ் எல்லாம் மாத்திட்டீங்களா? இதுக்கு முன்னாடி நீட்டு தேர்வுக்கு முன்னாடி படிச்சாங்களே சிலபஸ், அதே சிலபஸ் தானே இப்பவும் படிக்கிறாங்க. அப்ப சிலபஸ் ஒரே சிலபஸ் தான். இந்த நீட்டு தேர்வை வச்சு எங்கள் பிள்ளைகளை ஃபில்டர் பண்ணி அவர்கள் கல்வி கற்பதற்கு தகுதியற்றவர்கள் சொல்லி ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி வெளியில தள்ளுறதுக்கு பாருங்க,
இது அயோக்கியத்தனம். தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது. பேசுகிற மொழிக்காக 300 பேரை இழந்தோம். இன்னைக்கு நீட் தேர்வுக்காக பல தம்பி தங்கைகளை இன்றைக்கு நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆகவே இந்த நீட் தேர்வை ரத்து செய்கிற வரை தமிழ்நாடு களத்தில் நின்று போராடும். இதை வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்திலேயே தமிழகத்தில் இருந்து ஒரு பெரிய அணி சென்று அவர்களுக்கு விலக்கி இருக்க வேண்டும். போய் பேசுறவங்க எல்லாம் நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், நாங்க உங்க பக்கம் தான் நிக்கிறோம். அதுவும் குறிப்பா அம்மையார் கனிமொழி போன்றவர்கள் பேசின போது எனக்கெல்லாம் ஒரு சிரிப்பும் வருது, கோபமும் வருது. கடந்த 5 ஆண்டு காலமா நீங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருந்தீங்க, ஒன்னும் புடுங்கல. இப்ப போய் அங்க போயிட்டு அப்படியே ஆங்கிலத்தில் அப்படியே உரையாற்றுறீங்க. என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்கிறேன். என்ன செஞ்சு கிழிச்சிங்க சொல்லுங்க. அதனால இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மாணவர்களே, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு எதிரானது இந்த நீட் என்கிற அரக்கன். இந்த அரக்கனை கல்வியில் இருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேற்ற வேண்டும். எந்த வடிவத்தில் நுழைவுத் தேர்வு வந்தாலும் அது இங்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய பட்டியல் சமூக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிரானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேரன்பு கொண்டு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.